சபரிமலைக்கு யாத்திரை செல்லும் ஒவ்வொரு பக்தரும் மணிகண்டன் என்ற இளவரசரின் கதையை அறிவார்கள். ஆனால் சபரிமலை பற்றி வசதியாக மறக்கப்பட்ட ஒரு உண்மை உண்டு. நாம் வணங்கும் ஐயப்பன் வெறும் மணிகண்டன் மட்டுமல்ல, அவர் வரலாற்றில் மறைக்கப்பட்ட ஒரு மாவீரனின் அடையாளமாகவும் இருக்கிறார். ஆம், சபரிமலை தர்மசாஸ்தாவின் கருவறைக்கு காரணமான ஆரிய கேரளவர்மன் அந்த வரலாற்று நாயகன் யார்? பந்தள வம்சத்தின் தோற்றம் என்ன? பழங்கால சாஸ்தா கோவில் எப்படி அழிக்கப்பட்டது மற்றும் மீண்டும் கட்டப்பட்டது? மற்றும் நம்முடைய இந்த ஆழமான வரலாற்று பயணத்தில் இந்த கேள்விகளுக்கான விடைகளை பார்க்கலாம். இது பலரும் அறிந்திடாத ஐயப்பன் சம்பந்தப்பட்ட வரலாற்று நிகழ்ச்சிகள் மற்றும் பந்தள அரண்மனை, ஐயப்பன் வாழ்ந்த காலத்தில் நடந்த சம்பவங்கள், அவை நிகழ்ந்த இடங்கள், அந்த மனிதர்கள் அனைவரது பங்களிப்பு பற்றியும் இந்த தொடரில் விவரிக்க இருக்கிறோம். ஐயப்பன் வரலாறு சம்பந்தப்பட்ட பந்தளத்து அரண்மனை மற்றும் சில இடங்களுக்கெல்லாம் நேரடியாக சென்றும் மற்றும் அங்குள்ள சில நண்பர்களிடமிருந்து தேவையான பல விவரங்களை பெற்றும் வரலாற்று ஆவணங்கள், புகைப்படங்கள் அனைத்தையும் தொகுத்து ஐயப்பன் வரலாறு என்ற இந்த புதிய தொடரை நாம் தொடங்குகின்றோம். இந்த தொடரில் ஐயப்பன் வாழ்ந்த காலத்தில் நடந்த வரலாற்று நிகழ்ச்சிகளும் ஸ்ரீ தர்மசாஸ்தா கோயில் சம்பந்தப்பட்ட வரலாற்று நிகழ்ச்சிகளையும் இணைத்து வீடியோக்களாக வெளியிட இருக்கின்றோம். சரி நண்பர்களே, நாம் கதைக்கு வருவோம். முதலில் வேறு சாஸ்தா கதைகளை பற்றி பார்ப்போம். சாஸ்தா வழிபாடு என்பது தமிழகத்திலும் கேரளாவிலும் மிக மிக பழங்காலத்திலிருந்தே நடைமுறையில் உள்ளது. பல்வேறு புராணங்களில் சாஸ்தா சிவபெருமானுக்கும் மகாவிஷ்ணுவின் அவதாரமான மோகினிக்கும் பிறந்ததாக சொல்லப்படுகின்றது. இந்த தெய்வம் எப்போதுமே காவல் காக்கும் காவல் தெய்வமாக போற்றப்படுகின்றது. கேரளாவில் சாஸ்தா என்று வணங்கப்படும் தெய்வம் தமிழ்நாட்டில் கருப்பசாமி என்றும் ஐயனார் என்றும் வணங்கப்படுகின்றது. கிபி 10ஆம் நூற்றாண்டில் உருவான வரலாற்று கதையே வேறு. அதுதான் பந்தள மன்னரால் புனிதம் வாய்ந்த பம்பை நதிக்கரையிலிருந்து கண்டெடுக்கப்பட்டு மணிகண்டன் என்று வளர்க்கப்பட்ட கதை. குருவின் மகனை குணப்படுத்தியவர், மகிழ்ச்சியை கொன்றவர், மாற்றாந்தாய்க்கு புலிப்பால் கொண்டு வந்தவர். இந்த வீர லீலைகளுக்கு பிறகுதான் அவர் சபரிமலையில் யோக பட்டத்தில் அமர்ந்தார். அந்த நாளிலிருந்து சபரிமலை தர்மசாஸ்தா கோவில் பயபக்தியுடன் வணங்கப்பட்டது. பந்தளம் வம்சத்தின் தோற்றம் என்பது இந்த கதையை தொடங்க நாம் கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டும். கிபி 904ஆம் ஆண்டு வாக்கில் தமிழ்நாட்டின் மதுரையில் வீழ்ச்சி அடைந்து வந்த பாண்டிய ராஜ்யத்தின் வாரிசுகள் சோழர்களின் தாக்குதலில் இருந்து தப்பித்து கேரளாவில் தஞ்சமடைந்தார்கள். அவர்கள்தான் பந்தள ராஜ்யத்தை நிறுவியவர்கள். சபரிமலை கோவிலில் இருந்த சாஸ்தா வனப்பகுதியிலும் அதை சுற்றியுள்ள கிராமங்களுக்கும் காவல் தெய்வமாக மிக பழங்காலத்திலிருந்தே இருந்து வந்துள்ளது. பந்தள வம்சம் நிறுவப்பட்ட போது அப்போதைய மன்னர் இந்த சாஸ்தாவை தனது குல தெய்வமாக ஏற்றுக்கொண்டார். அதாவது பந்தள மன்னரின் அடிப்படை கடமையாக சபரிமலை சாஸ்தாவையும் அவரது பக்தர்களையும் அந்த கோவிலையும் காப்பாற்றுவது என்பது அதுவே முதற் கடமை. இப்படியாக பந்தள ராஜவம்சம் தங்களது எல்லைக்குட்பட்ட பந்தள ராஜ்யத்தை மிக மிக சிறப்பாக ஆட்சி செய்து வந்தார்கள். இந்த நிலையில்தான் 10ஆம் நூற்றாண்டின் மத்தியில் கேரளாவில் ஒரு இருண்ட அராஜக சூழல் தொடங்கியது. உதயணன் என்ற கொடூரமான கொள்ளை கூட்ட தலைவன் மற்றும் அவனது கும்பலால் பந்தளத்தை சுற்றியுள்ள மக்கள் நிரந்தர அச்சத்திலேயே வாழ்ந்து வந்தார்கள். கேரள எல்லைகளுக்கு அப்பால் இருந்து தமிழ் பகுதிகளில் இருந்து படைகளுடன் வந்த உதயணன் பந்தள பகுதிகளை ஆதிக்கம் செய்தான். தலைப்பாறை, இஞ்சிப்பாறை, கரிமலை போன்ற பந்தள நாட்டு எல்லைக்கு உட்பட்ட காடுகளில் உள்ளே உள்ள இடங்களில் கோட்டைகளை கட்டியிருந்தான். மேலும் சபரிமலை கோயில் இருந்த வழித்தடம் தமிழ்நாடு மற்றும் கேரளா இடையேயான ஒரு நெடுஞ்சாலையாகவே இருந்து வந்துள்ளது. இதன் வழியாக பயணம் செய்யும் வணிகர்களையும் அருகில் உள்ள கிராமத்து மக்களையும் துன்புறுத்தி அவர்களது செல்வங்களை எல்லாம் உதயணன் கொள்ளையடித்து வந்திருக்கின்றான். தனது வெற்றியின் உச்சத்தில் உதயணன் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு மிக மிக கொடூரமான செயலை செய்தான். ஏற்கனவே அவனது கொள்ளை செயல்பாடுகளால் சிக்கலில் மாட்டியிருந்த பந்தள ராஜாவுக்கு அவனது இந்த செயல் அவரது வம்சத்துக்கே இழுக்கு ஏற்படும்படி அமைந்தது. உதயணன் அப்படி என்னதான் செய்தான்? பக்தர்களின் நம்பிக்கையை சிதைக்கும் நோக்குடன் கொள்ளையன் உதயணன் ஒரு பெரும் படையுடன் சபரிமலை ஸ்ரீ தர்மசாஸ்தா கோவிலை தாக்கினான். பந்தள அரச வம்சத்திற்கு இழுக்கு ஏற்படும்படிக்கு எந்த ஒருவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு கொள்ளையன் உதயணன் எடுத்த அந்த கொடூர முடிவுதான் சபரிமலை ஸ்ரீ தர்மசாஸ்தா கோவில் தாக்கிய அழிப்பு. ஆம்,
அவனும் அவனது கூட்டமும் கோயிலுக்குள் புகுந்து அங்கே இருந்த விலை மதிப்பில்லாத செல்வங்களை எல்லாம் கொள்ளையடித்தனர். அத்துடன் நிற்காமல் அங்கே வீற்றிருந்த ஸ்ரீ தர்மசாஸ்தா சிலையை பிடுங்கி துண்டு துண்டாக உடைத்தனர். அந்த தெய்வீக சிலை சிதைக்கப்பட்டது. அத்துடன் கோவிலில் பூஜைகள் செய்து வந்த பூஜாரியை கொடூரமாக கொலை செய்தார்கள். இனிமேல் அங்கு பூஜைகள் நடைபெற முடியாதபடி செய்தனர். ஒட்டுமொத்த பந்தள தேசமுமே அதிர்ந்தது. பந்தள ராஜ்யத்தின் வரலாற்றில் இந்த அழிவு ஒரு ஆழமான கரையை ஏற்படுத்தியது. தங்கள் குலதெய்வத்தின் கோவிலையே பாதுகாக்க முடியாமல் போன அவமானம் மன்னரை வாட்டியது. இந்த கோர தாக்குதலில் பூசாரியின் மகன் மட்டும் எப்படியோ தப்பி பிழைத்தான். அந்த காட்சிகளை எல்லாம் தனது பிஞ்சு மனதிலிருந்து நீக்க முடியாத அச்சத்துடன் பார்த்தவன் அவன்தான் ஜெயந்தன். தந்தையின் கொடூர கொலை, குலதெய்வத்தின் சிதைவு, இந்த துயரங்கள் அனைத்தும் ஜெயந்தனை ஓயாமல் துரத்தின. உதயணன் மீது பழிவாங்கும் வாய்ப்பை எதிர்பார்த்து மலைத்தொடர்களுக்கு மத்தியில் அவன் அலைந்து திரிந்தான். அந்த இளைஞனின் மனதில் இனி இருந்த ஒரே குறிக்கோள் உதயணன் மற்றும் அவனது அராஜக கூட்டத்தை கொன்று பழிவாங்குதல். அத்துடன் சிதைக்கப்பட்ட சபரிமலை சாஸ்தா கோவிலை மீண்டும் கட்டி முறையாக பிரதிஷ்டை செய்தல். தந்தை விட்டு சென்ற பூஜையின் கடமையையும் குலதெய்வத்தின் புகழையும் மீட்டெடுக்க அவன் ஆயுதம் ஏந்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ஜெயந்தன் தனது குறிக்கோளுடன் கல்வியை தொடர்ந்தான். அனைத்து வகையான போர்க்கலைகள், ஆயுத பயிற்சிகள், தந்திரங்கள் என அனைத்திலும் தேர்ச்சி பெற்றான். உதயணன் சாதாரண எதிரி அல்ல. அவனை வீழ்த்த ஒரு வலிமையான படையின் உதவி தேவை என்பதை ஜெயந்தன் உணர்ந்தான். எனவே அவன் பல்வேறு நாடுகளின் மன்னர்கள் மற்றும் குறுநில தலைவர்களை சந்தித்தான். உதயணனால் உண்டான ஆபத்தை பற்றி பேசினான். மன்னர்கள் ஜெயந்தனின் வீரம், பயிற்சி மற்றும் உறுதியால் பெரிதும் ஈர்க்கப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் யாருமே அவனுக்கு உதவ முன்வரவில்லை. காரணம், உதயணனின் படைகள் மற்றும் வலிமை அவர்களுக்கு ஒரு பெரும் சுமையாக தோன்றியது. எந்த மன்னரும் தங்கள் சொந்த நலனுக்காக உதயணனின் கோபத்தை தாங்க தயாராக இல்லை. இந்த அணுகுமுறை ஜெயந்தனை ஆழமாக ஏமாற்றியது. தர்மத்தை காக்க வேண்டிய மன்னர்களே சுயநலத்துக்காக பயந்து ஒதுங்கியது அவனை நிலைகுலைய செய்தது. உலகியல் அதிகாரமும் மனித பலமும் தர்மத்தை காக்க பயன்படாது என்பதை அவன் உணர்ந்தான். மனிதர்கள் கைவிட்ட போது ஜெயந்தன் வேறு வழி இல்லாமல் தெய்வத்திடம் சரணடைந்தான். தனது ஆயுதங்களையும் போர் பயிற்சியையும் ஒதுக்கி வைத்துவிட்டு மலையேறி சென்றான். அவன் அடைந்த இடம் மகரஜோதி தெரியும் புனிதமான பொன்னம்பல மேடு. அங்கே அந்த மலை சிகரத்தில் அமர்ந்து அவன் சாஸ்தாவை பிரியப்படுத்த தவம் செய்ய தொடங்கினான். அவனது பிரார்த்தனை இதுதான்: சாமி, தர்மத்தை காக்க நான் முயற்சி செய்தேன், ஆனால் மனித சக்தி தோற்றுவிட்டது. இனி தர்மத்தை காக்க நீயே வழிகாட்ட வேண்டும். உன் அருளால் மட்டுமே உதயணனை அழிக்க முடியும். ஜெயந்தன் தன் பழிவாங்கும் வேட்கையை இப்போது வழிபாட்டு வேட்கையாக மாற்றினான். எந்த இடத்தில் சாஸ்தாவின் சக்தி ஒளிர்ந்ததோ அதே இடத்தில் தவமிருந்து அவர் கருணைக்காக காத்திருந்தான். பொன்னம்பல மேட்டில் ஜெயந்தனின் தவம் தொடர்ந்தது. அவனது உறுதியான தியாகமும் பக்தியும் சாஸ்தாவின் இதயத்தை தொட்டன. அந்த பிரார்த்தனைக்கான பதில் பந்தள ராஜ்யத்தின் இளவரசிக்கு உதயணனால் ஏற்பட்ட ஆபத்து உருவத்தில் வந்தது. ஜெயந்தனின் தவமும் தியாகமும் ஒருபுறம் இருக்க, மறுபுறம் பந்தள ராஜ்யம் இன்னொரு மாபெரும் அவமானத்தை சந்திக்க தயாராக. அராஜக கொள்ளையன் உதயணன் சபரிமலைக்கு செய்த கொடுமைகளுக்கு பிறகு பந்தள அரச குடும்பத்தின் மீது குறுகி உதயணன் கண்டெடுத்த அந்த இளவரசியார் ஜெயந்தனின் தவம் எப்படி அரச குடும்பத்தின் விதியையே மாற்றியது? சபரிமலை வரலாற்றில் அதிரடியான திருப்பத்தை பற்றி இந்த பகுதியை காணலாம். சபரிமலை கோவில் கொள்ளை வெற்றியார் ஆணவமடைந்திருந்த உதயணன் தன் கொள்ளை பயணங்களில் ஒன்றில் பந்தள ராஜ்யம் வந்தபோது அங்கிருந்த அரச குடும்பத்திலே ஒரு இளவரசியை கண்டார். அவளது அழகில் மயங்கிய உதயணன் அவளை தனது துணைவியாக்க விரும்பினார். கொள்ளை கூட்ட தலைவரின் அகங்காரத்தை பாருங்கள். உதயணன் மன்னருக்கு திருமண தூது அனுப்பினார்.
மன்னரோ தனது அரச குடும்பத்தின் கௌரவத்தை நினைத்து மரியாதையுடன் அந்த திருமண தூதை நிராகரித்தார். இந்த செய்தியை கேள்விப்பட்ட உதயணன் அடுத்து என்ன செய்திருப்பான் என்பது நாம் அனைவரும் அறிந்தது. ஆம், அரண்மனையை தாக்கி மன்னரை அவமானப்படுத்தி இளவரசியை கடத்தி சென்றார். காட்டுக்குள் இருந்த தனது கோட்டைகளில் ஒன்றில் ஒரு இருண்ட சிறையில் இளவரசியை அடைத்து வைத்தார். அவளுக்கு 1 மாத காலம் அவகாசம் கொடுத்தார். அதற்குள் தனது முடிவை அவள் சொல்ல வேண்டும், இல்லையே மரணத்தை எதிர்கொள்ள வேண்டும் என்று மிரட்டினார். பந்தள ராஜ்யத்தின் கௌரவமும் இளவரசியின் உயிரும் ஒரு கொள்ளையனின் கையில் சிக்கியிருந்தார். இளவரசி இருளில் பயத்தில் உறைந்திருக்க அன்றிரவு சாஸ்தா பகவான் அவள் கனவில் தோன்றினார். பயப்படாதே, நீ விரைவில் மீட்கப்படுவாய். உன் துயரங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க நானே உனக்கு மகனாக பிறப்பேன் என்று அருள் பாலித்தார். அதே நேரத்தில் பொன்னம்பலமேட்டில் தவம் புரிந்து கொண்டிருந்த ஜெயந்தனின் கனவிலும் பகவான் தோன்றினார். நீ உடனே சென்று இளவரசியை மீட்டு வா. உன் சபதத்தை நிறைவேற்ற நானே உனக்கு மகனாக பிறக்கின்றேன் என்று கட்டளையிட்டார். இந்த இரு கனவுகளும் ஒரே நேரத்தில் நடப்பதை பார்க்கும்போது உதயணனின் முடிவு காலம் நெருங்கிவிட்டது என்றே தோன்றுகிறது. இறைவனின் கட்டளையை தொடர்ந்து தனது தவத்தை கைவிட்ட ஜெயந்தன் தன் வீரத்தை கையில் எடுத்தார். கொள்ளை பொருட்களுடன் காட்டு வழியே சென்று கொண்டிருந்த உதயணனின் ஆட்களை பின்தொடர்ந்து சென்று கோட்டைக்குள் நுழைந்து அங்கிருந்த காவலர்கள் மீது மின்னல் வேக தாக்குதல் நடத்தினார். ஜெயந்தனின் ஆவேசமான தாக்குதலுக்கு உதயணனின் ஆட்கள் ஈடு கொடுக்க முடியவில்லை. இறுதியில் ஜெயந்தன் இளவரசியை மீட்டு உதயணனின் கோட்டை சிறையிலிருந்து விடுவித்தான். இருப்பினும் இளவரசி அரண்மனையில் 21 நாட்களுக்கும் மேலாக காணாமல் போயிருந்ததால் அரச குடும்பத்தினரின் மரபுப்படி அவளை இறந்து விட்டதாக கருதி அவளுடைய இறுதிச் சடங்குகள் அனைத்தையும் செய்து முடித்திருந்தார்கள். கடத்தப்பட்டு இறுதிச் சடங்குகள் செய்யப்பட்ட ஓர் இளவரசி அரண்மனைக்குள் மீண்டும் திரும்ப முடியாது. எனவே ஜெயந்தன் இறுதியில் இளவரசியை மணந்து அவளை கௌரவப்படுத்தினான். அவர்கள் இருவரும் யாரும் அவ்வளவு சுலபமாக அணுக முடியாத காட்டுப்பகுதியில் தற்போதைய பொன்னம்பலமேடு அருகே குடியேறினார்கள். அங்கும் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை தீவிர தவத்திலும் தியானத்திலும் அர்ப்பணித்தனர். உதயணனை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட தங்களுக்கு ஒரு ஆண்மகவு பிறக்க வேண்டும் என்று ஸ்ரீ தர்மசாஸ்தாவை மனமுருக பிரார்த்தித்தனர். அவர்கள் இருவரின் தவத்தாலும் தியானத்தாலும் அவர்களுக்கு ஸ்ரீ தர்மசாஸ்தாவின் அருளால் அழகான ஒரு ஆண்மகவு ஒன்று பிறந்தது. ஆம், மகர சங்கராந்தி நாளில் 14/1/1095 ஆண்டில் அந்த குழந்தை இந்த பூமியில் அவதரித்தது. தர்மசாஸ்தாவின் அருளால் பிறந்ததால் அந்த குழந்தைக்கு ஆரியன் என்று பெயரிட்டனர். ஆரியன் என்பது சாஸ்தா பகவானின் முக்கிய பெயர்களில் ஒன்றாகும். சபரிமலையின் வரலாற்றை மீண்டும் எழுதவும், ஜெயந்தனின் சபதத்தை நிறைவேற்றவும், உதயணனின் அராஜகத்தை முடிவுக்கு கொண்டு வரவும் அந்த குழந்தையின் பிறப்பு அமைந்தது. அந்த தெய்வீக குழந்தை உலகின் மாபெரும் வீரனாக, யோகியாகவும் இப்படி உருவாகிறார் என்று ஜெயந்தன் வெறும் தந்தையாக மட்டுமல்லாமல் குருவாகவும் மாறினார். மதம், அறிவியல், இராணுவ கலைகள் என அனைத்து துறைகளிலும் ஆரியனுக்கு பயிற்சி அளித்தார். வேதங்கள் மற்றும் போர்க்கலை இரண்டிலும் போதுமான பின்னணியை கொடுத்து சரியான இராணுவ ஒழுக்கத்தில் ஆரியனை வளர்ப்பதே தந்தையின் நோக்கமாக. அவரது இலக்கு தெளிவாக இருந்தது. ஆன்மீக அடித்தளத்துடன் தர்மத்தை காக்க போராடும் ஒரு மாவீரரை உருவாக்கும். ஆரியன் தந்தையின் பயிற்சியில் மிகவும் துணிச்சலானவனாகவும் புத்திசாலியாகவும் ஒரு பிறவி யோகியாகவும் இருந்தார். தன் மகன் போதுமான திறமைகளை பெற்றுவிட்டான் என்று ஜெயந்தன் உணர்ந்த போது அவனது அடுத்த திட்டத்தை தொடங்கினார். அவர் பந்தள மன்னருக்கு ஒரு கடிதம். அதில் இளவரசி தொலைந்து போகவில்லை, உயிர் பிழைத்திருக்கிறார் என்றும் அவரது மகன் ஆரியன் பற்றிய பிறப்பு மற்றும் வளர்ப்பு பற்றிய அனைத்து விவரங்களும் எழுதப்பட்டிருந்தன. என்றென்றும் தொலைந்து போனதாக நம்பப்பட்ட தன் சகோதரியை பற்றி அறிந்ததும் மன்னர் அடைந்த மகிழ்ச்சியை நம்மால் நினைத்து பார்க்க முடியும். ஆரியன்
வந்தவன் அரண்மனைக்கு வந்தபோது அவனது தெய்வீக தோற்றத்தாலும் பிரகாசமான ஆற்றலால் அனைவரும் மகிழ்ச்சியர். அரண்மனையில் இருந்த அரச படையில் இருந்த சிறந்த வீரர்களை கூட ஆரியன் மிக எளிதாக தோன்றினார். இது மன்னருக்கு பெரும் தாக்கத்தை. மன்னர் அவனுக்கு புதிய பதவியையும் பட்டத்தையும் வழங்கினார். ஆரியன் அரச படையின் தளபதி பதவியை வழங்கினார். மேலும் அரசர் அவனுக்கு மாநிலத்தை ஆள முழு அதிகாரங்களையும் வழங்கினார். அவனுக்கு ஆரிய கேரளவர்மன் என்ற பட்டம் வழங்கப்பட்டது. உள்ளூர் மக்கள் அவரை ஐயன், ஐயப்பன், அதாவது தர்மசாஸ்தாவின் உள்ளூர் பெயர்களாகிய ஐயன், ஐயப்பன் என்று பாசமாக அழைக்கத் தொடங்கினார். ராஜ்யத்தின் நிர்வாகத்தை கவனித்துக் கொண்ட போதிலும் ஐயப்பனின் உண்மையான இலக்கு மாறது. அவர் அடிக்கடி சபரிமலை காற்றுக்கு தனிமையில் சென்று தியானம் செய்தார். யோகி அவர் பிரதான பணியை அவர் எப்போதுமே மறந்துவிடும். இந்த தியானம்தான் உதயணனை அழித்து சபரிமலை கோவிலை மீண்டும் கட்டுவதற்கான சரியான நேரத்தை தீர்மானிக்க அவருக்கு உதவியது. ஒரு காலத்தில் பழைய பூஞ்சாரல் என்கிற பகுதியில் மன்னர் மான விக்ரமன் ஒரு பயணத்தில் இருந்தார். அப்போது கொள்ளையர்களின் அராஜகம் ஓயவில்லை. மான விக்ரமன் வண்டி பெரியார் என்று சொல்லக்கூடிய இன்றைய புல்மேடு பகுதி காட்டு உதயணன் குழுவின் கொள்ளையர்களால் சூழப்பட்டார். மான விக்ரமன் தனது எல்லைக்குள் சண்டையிட்டாலும் கொள்ளையர்களால் அவர் மீது அதிகாரம் செலுத்தப்பட்டது. நம்பிக்கை இழந்த அவர் மதுரை மீனாட்சி அம்மனை பிரார்த்தனை செய்ய தொடங்கினார். அப்போதுதான் அந்த அதிசயம் நடந்தது. யானை மீது சவாரி செய்த ஒரு சிறுவன் ராஜாவை காப்பாற்ற வந்தான். காட்டில் சுற்றி திரிந்த ஐயப்பன் ஒரு காட்டு யானையை அடக்கி அதன் முதுகில் சவாரி செய்து கொள்ளையர்களை விரட்டி மன்னரை காப்பாற்றினார். ஐயப்பன் கொள்ளையர்களை விரட்டியடித்த பிறகு மன்னர் மான விக்ரமனிடம் தன் பிரதிநிதியாக ஒரு பெரம்பு என்று சொல்லக்கூடிய கம்பு மூங்கில் மரத்திலிருந்து வரக்கூடிய அந்த பெரம்பை கொடுத்து எந்த பயமும் இல்லாமல் இதை கொண்டு திருப்பி செல்லுமாறு கேட்டார். தனது அரண்மனைக்கு திரும்பும்படி கேட்டுக்கொண்டார். 14 வயதே ஆனாலும் அவர் ஒரு சிறந்த போர் வீரர், ஒரு பிறவி யோகி என்பதை நிரூபித்தார். இந்த சம்பவம் ஐயப்பனுக்கு மேலும் ஒரு தெளிவை கொடுத்தது. இதுதான் தனது வாழ்க்கையின் குறிக்கோளை தொடர சரியான நேரம். உதயணன் மற்றும் அவனது கும்பலை அழித்து சிதைந்த சாஸ்தா கோவிலை மீண்டும் கட்ட வேண்டும். எனவே ஐயப்பன் ஒரு சக்தி வாய்ந்த படையை உருவாக்க முடிவு செய்தார். ராஜ்யத்தின் பாதுகாப்புக்காகவும் தர்மத்தை காக்கவும் ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் ஒரு குழந்தையை தானம் செய்யுமாறு குடிமக்களுக்கு அறிவுறுத்தினார். சபரிமலைக்கான இறுதி யுத்தம் தொடங்குகிறது. இளம் தளபதி ஆரிய கேரளவர்மன் தனது நோக்கத்தில் மிகவும் தெளிவாக இருந்தார். அவருடைய ஒரே இலக்கு சிதைக்கப்பட்ட தர்மசாஸ்தாவின் ஆலயத்தை மீட்டெடுப்பது. இதற்காக ஐயப்பன் 3 பிரதான நோக்கங்களை அடைய வேண்டியது. 1. கொள்ளைத்தலைவன் உதயணனின் தாக்குதல்களுக்கு நிரந்தரமாக முற்றுப்புள்ளி வைத்தார். 2. தாக்குதல்களால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொடுப்பது. 3. உதயணனின் தாக்குதல்களால் எரிந்து சாம்பலாகி போன சபரிமலை கோவிலை மீண்டும் சீரமைத்து புதுப்பிப்பது. இந்த மாபெரும் இலக்குகளை அடைவதற்காக அவர் இராணுவ உதவியை நாட வேண்டியது. வெறும் வீரம் மட்டுமல்ல, ஒரு சிறந்த படை தேவை என்பதை ஐயப்பன் உணர்ந்தார். அதற்காக அவர் காயங்குளத்தில் இருந்து அம்பலப்புழா, சேர்த்தலை, ஆலங்காடு போன்ற பகுதிகள் வரை ஒரு பயணத்தை தொடங்கினார். ஐயப்பன் முதலில் காயங்குளத்திற்கு சென்றார். அங்கே அந்த காயங்குளத்து மன்னர் மிகுந்த மகிழ்ச்சியுடன் ஐயப்பனை வரவேற்றார். காரணம், அவர் ஐயப்பனை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருந்தார். அவர் ஒரு சூப்பர் ஹியூமன் டீனேஜராகவும் மற்றும் தன்னுடைய குடிமக்களுக்கு ஒரு காவலனாக திகழ்ந்து கொண்டிருப்பதாகவும் அவர் தினந்தோறும் கேள்விப்பட்டுக் கொண்டே இருந்தார். அதனால் காயங்குளம் ராஜா எந்த தயக்கமும் இல்லாமல் அனைத்து உதவிகளையும் செய்வதாக உறுதியளிக்கின்றார். மேலும் தனது ராஜ்யத்தின் மேற்கு பகுதிகளில் உள்ள களரிகளில் இருந்து, களரிகள் என்று சொல்லும்போது கேரளாவில் படை வீரர்களை உருவாக்கும் இடமாக களரிகள் அமைந்திருந்தன. இங்கே பயிற்சிகள் வழங்கப்படும், பலவிதமான போர் பயிற்சிகள் வழங்கப்படக்கூடிய இடங்களை களரிகள் என்று அழைப்பார்கள். இந்த களரிகளில் இருந்துதான் படை வீரர்கள், எல்லா மன்னர்களுக்கும் தேவையான படை வீரர்கள் உருவாக்கப்பட்டு கொண்டிருந்தார். எனவே தன்னுடைய நாட்டின் மேற்கு பகுதியில் இருந்த களரியில் இருந்த வீரர்களை சேர்த்து கொள்ள ஐயப்பனுக்கு காயங்குளம் மன்னர் அனுமதி வழங்குகிறார். காயங்குளத்திலிருந்து படை திரட்டக்கூடிய பணியானது தொடங்கி
காயங்குளத்திலே தங்கி இருந்து படை திரட்டி முடிந்து அவர் ஐயப்பன் புறப்படுவதற்கு சில நாட்கள் முன்பாக ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி அங்கே வந்தடைகிறது. ஒரு தூதன் ஒரு செய்தியை சொல்கின்றார். அதாவது கடலோர பகுதிகளில் பயங்கர கொள்ளையனான வாவர் என்கின்ற ஒரு வேற்று நாட்டவர் தாக்குதல் செய்து கொண்டிருக்கின்றார் என்பதை அறிவிக்க ஒரு தூதர் வருகிறார். வாவர் தனது செல்வத்தை கொள்ளையடிக்க வந்ததால் காயங்குளம் அரசர் உடனே ஐயப்பனின் உதவியை நாடுகிறார். தயார் நிலையில் இருக்கக்கூடிய ஐயப்பன் இது ஒரு வாய்ப்பாக, தன்னுடைய தாக்குதலுக்கு வாய்ப்பாக இந்த ஒரு நிகழ்ச்சி அமைகிறது. ஐயப்பன் தாக்குதலை தொடங்க மிகவும் உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தார். காயங்குளம் ராஜாவின் அமைச்சராகவும் துணிச்சலான ஒரு வீரராகவும் இருந்த முல்லச்சேரி குடும்பத்தின் காரணவர் என்றால் கேரளாவில் குடும்பத்தின் தலைவரை காரணவர் என்று அழைப்பார். அவர் இந்த சண்டையில் ஐயப்பனுக்கு துணையாக நிற்கின்றார். ஐயப்பனின் வீரர்களுக்கும் பாபரின் வீரர்களுக்கும் கடுமையான யுத்தம் நடக்கின்றது. இதில் ஐயப்பன் பாபரை தோற்கடிக்கின்றார். அப்படி தோற்கடித்ததோடு மட்டுமல்லாமல் தனது வீரத்தால் அந்த பாபரது மனதையும் வென்றார் ஐயப்பன். ஒரு எதிரி சீடனாக மாறும். பாபர் ஐயப்பனுடன் நட்பு கொண்டு அவரது படைக்கு துணையாக சேர முடிவு செய்தார். எனவே பாபர் தனது படை வீரர்களுடன் ஐயப்பனின் படையில் சேர்கின்றார். இருவருக்குமான ஒரு நட்பு அந்த இடத்திலே உருவாகின்றது. இப்படியாக ஐயப்பன் ராஜாவின் சம்மதத்துடன் அருகிலுள்ள களரி தலைவர்களையும் வீரர்களையும் புல்லு குளங்கரை என்கின்ற ஒரு ஊரில் உள்ள பரந்த மைதானத்தில் ஒன்று திரட்டினார். காயங்குளத்தை தொடர்ந்து ஐயப்பன் அம்பலப்புழா மற்றும் சேர்த்தலா போன்ற இடங்களுக்கு சென்று இதே போன்ற கூட்டங்களை நடத்தினார். இங்குதான் மேலும் 2 முக்கியமான வீரர்கள் சேர்ந்தார். அவர்கள்தான் சிறந்த போர் வீரர்களும் மலைப்போரில் நிபுணர்களுமான சகோதரர்கள் பெரிய கடுத்தை மற்றும் சிறிய கடுத்தை. இவர்கள் இருவரும் பந்தள ராஜாவின் போர்ப்படையை சேர்ந்தவர்கள். உதயணனின் படைகளை தோற்கடிப்பதில் இவர்களின் பங்கு இன்றியமையாதது என்பதை உணர்ந்திருந்த ஐயப்பன் இந்த சகோதரர்களையும் தன்னுடன் சேர்த்து கொண்டார். இன்றும் மாலை அணிந்து விரதம் இருக்கும் சபரிமலை ஐயப்ப பக்தர்கள் சரணம் விழிக்கும் போது கடுத்த சுவாமியே என்கிற ஒரு பதத்தையும் உபயோகிப்பது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். ஐயப்பனின் படையில் இருந்த முக்கியமான வீரர்களை பற்றி பார்ப்போம். முதல் வீரராக வாழ்ச்சண்டையின் மாஸ்டர்களாக கடுத்தர் சகோதரர்கள் இருக்கின்றார்கள். சிறந்த வில்லாளர்களாக தலப்பர வில்லன் தலப்பர மல்லன் அப்படிங்கிற பேர்ல 2 பேரு சிறந்த வில்லாளர்கள் இருக்கிறாங்க. இதற்கு அடுத்தபடியா மிகச்சிறந்த போர் வீரரான வாவரும் இணைந்திருக்கிறார். இப்படியாக ஐயப்பனின் படை தயாராகி கொண்டிருந்த நேரத்தில் ஐயப்பன் சேர்த்தலாவு என்கிற இடத்துல தங்க நேர்ந்தது. அங்கே சீரப்பன் சிரமூப்பன் என்கின்ற ஒரு களரி ஆசானின் களரியில் அவர் சில நாட்கள் தங்கியிருந்தார். அந்த சீரப்பன் சிரமூப்பன் ஒவ்வொரு களரிக்கும் ஒரு தலைவர் இருப்பார். அவரது தலைமையிலேயே அந்த ஏரியா அந்த இடங்கள் அந்த களரி அந்த வீரர்கள்லாம் அவரது கட்டுப்பாட்டிலே இருப்பார்கள். அங்கு தங்குவதற்கான இடங்கள் எல்லாம் அந்த களரி இருக்கக்கூடிய இடத்திலேயே இருக்கும். இதுதான் இந்த களரியினுடைய அமைப்பு. இப்படி சேர்த்தலாவில் ஐயப்பன் தங்கியிருக்கும் போது சீரப்பன் சிரமூப்பன் என்கின்ற களரி ஆசானின் களரியில் தங்கியிருக்கும் போது அந்த ஆசானின் மகள் ஐயப்பனின் அழகிலும் வீரத்திலும் மயங்கி அவர் மீது காதல் கொண்டாள். தன் காதலை அவள் ஐயப்பனிடம் முன்மொழிந்து கோருகின்றார். ஐயப்பன் அவளுக்கு அறிவுரை வழங்குகிறார். அதாவது அவர் காதல் என்கிற எண்ணத்திலோ அந்த மாதிரியான ஒரு இதில் அவர் இல்லை என்றும் அவர் யுத்தம் செய்வது படை திரட்டுவது என்கின்ற ஒரு அவருடைய கொள்கை அவருடைய நோக்கங்களை பற்றி தெரியப்படுத்தி அன்புடன் அதை எடுத்து எம்பி ஆழமான அறிவுரையும் கொடுத்து அந்த பெண்ணின் மனதை ஆன்மீக நிலைக்கு மாற்றுகிறார். அவளும் ஐயப்பனின் சீடர்களில் ஒருவராக மாறுகிறார். இந்த சீரப்பன் சிரமூப்பன் என்கின்ற களரி தலைவரின் மகள் எதிரிகளை நண்பர்களாக மாற்றி காதலை ஞானமாக மாற்றிய இந்த இளம் தளபதியின் இராணுவம் இப்போது தயாராகிவிட்டது. உதயணனுக்கும் ஐயப்பனுக்கும் இடையிலான இறுதி போருக்கான முழு தயாரெடுப்பை ஐயப்பன் தொடங்குகின்றார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் இந்த வீடியோக்கள்ல கமெண்ட்கள்ல பின்னோட்டங்கள்ல போட்டு விடுங்க. பந்தள தேசத்தின் கௌரவத்தை மீட்டெடுக்கவும் சபரிமலையின் புனிதத்தை பாதுகாக்கவும் மணிகண்டன் எடுத்த அவதாரம் இப்போது ஒரு மாபெரும் படை தளபதியாக உருவெடுத்துள்ளது. எருமேலி அந்த புனித பூமியில் தான் அதர்மத்தை வேறறுக்க தர்மசேனை உருவானது.
சுவாமியே சரணம் ஐயப்பா. இந்த முழக்கம் இன்று உலகமெங்கும் ஒலிக்கிறது. ஆனால் இந்த முழக்கத்தின் பின்னணியில் ஒரு மாபெரும் தர்ம யுத்தத்தின் இரத்தமும் தியாகமும் கலந்த வரலாறு இருக்கிறது. வாருங்கள், வரலாற்றின் அந்த பொன்னான பக்கங்களுக்குள் செல்வோம். ஐயப்பன் தனது வியூகத்தை மிக தெளிவாக வகுத்தார். ஒரு போரில் வெற்றி பெற திறமையான தளபதிகள் அவசியம். அவருக்கு தோள் கொடுக்க கடல் கடந்த வீரத்தை கொண்ட பாபர் நின்றார். விசுவாசத்தின் சிகரமான கடுத்தர் சகோதரர்கள் ஐயப்பனுக்கு கவசமாக திகழ்ந்தனர். காடுகளின் ஒவ்வொரு கல்லையும் முள்ளையும் அறிந்த வில்லன் மற்றும் மல்லன் அவர்கள் இருவரும் ஒற்றர்களாகவும் தாக்குதல் வீரர்களாகவும் இணைந்தார்கள். மிக குறுகிய காலத்தில் எரிமேலியை மையமாக கொண்டு ஒரு சக்தி வாய்ந்த இராணுவத்தை ஐயப்பன் உருவாக்கினார். இதில் வேடர் குலத்தினர் முதல் பலதரப்பட்ட வீரர்களும் ஒரே கொள்கை தர்மம் என்ற பெயரில் அணிவகுத்தனர். படை தயார் நிலையில் இருந்த போது ஐயப்பன் தனது முதல் தாக்குதலை உதயணனின் படை மீது தொடுத்தார். காடுகளின் வழியாக அணிவகுத்து சென்ற அந்த படைக்கு முதல் வெற்றி அவ்வளவு எளிதாக கிடைக்கவில்லை. இந்த முதல் பின்னடைவு ஐயப்பனை சிந்திக்க வைத்தது. ஆனால் இதனால் கோபமடைந்த உதயணனோ போர் தர்மத்தை மீறி ஒரு கொடூரமான செயலை செய்தான். தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து ஐயப்பனுக்கு களரி கற்றுக் கொடுத்த சீரப்பன் சிரமூப்பனின் மகளை கடத்தி சென்றார். அது மட்டுமின்றி அந்த பெண்ணை கொடூரமான முறையில் கொலையும் செய்தார். இந்த செய்தி ஐயப்பனின் இதயத்தை ரணமாக்கியது. வீரர்களிடையே ஆவேச தீயை மூட்டியது. ஆவேசம் மட்டும் போருக்கு போதாது என்பதை உணர்ந்த ஐயப்பன் ஒரு மாபெரும் ஆன்மீக மாற்றத்தை முன்னெடுத்தார். சாஸ்தாவின் பூங்காவனத்திற்குள் நுழைபவன் வீரனாக மட்டுமல்ல ஒரு தவ யோகியாகவும் இருக்க வேண்டும் என்றார். அதன் விளைவாக அனைத்து வீரர்களையும் 56 நாட்கள் கடுமையான விரதத்தை மேற்கொள்ள சொன்னார். ஒழுக்கம், புலால் உண்ணாமை, தூய்மையான சிந்தனை போன்ற ஒழுக்கங்களையும் மன உறுதியாக பசி மற்றும் வலியை தாங்கும் சக்தியையும் பயிற்சியாக விரதத்தோடு கூடிய கடுமையான ஆயுத பயிற்சியும் இந்த நெறிமுறைகளாக இந்த விரதத்தில் சேர்க்கப்பட்டது. இந்த 56 நாட்களின் முடிவில் எரிமேலியில் வீற்றிருந்த கிராத சாஸ்தாவை, அதாவது வேட்டைக்கார கோலத்தில் உள்ள ஐயப்பனை அனைவரும் வணங்கி தங்கள் போர் முழக்கத்தை இட்டனர். இப்போது அவர்கள் வெறும் இராணுவ வீரர்கள் மட்டுமல்ல, அவர்கள் தர்மத்தின் காவலர்கள். எரிமேலிக்கும் சபரிமலைக்கும் இடையில் இருந்த மலை பகுதிகளில் உதயணன் தனது ரகசிய தாவளங்களை அமைத்திருந்தான். அதில் மிக முக்கியமானது இஞ்சிப்பாறை கோட்டை. இந்த கோட்டையை பாதுகாத்து வந்தவன் புதுச்சேரி முண்டன் என்கின்ற கொள்ளைக்கார தலைவன். இந்த கோட்டையை கைப்பற்றுவது சாதாரணமான காரியம் அல்ல. செங்குத்தான அழுதைமலை உச்சிக்கு செல்ல வேண்டும், அங்கிருக்கும் அகழியை தாண்ட வேண்டும். இந்த இக்கட்டான சூழ்நிலையில்தான் காளைகட்டி என்ற இடத்தில் ஐயப்பன் தனது படையினரை நிறுத்தினார். அங்கிருந்தபடி அந்த செங்குத்தான மலைக்கோட்டையை எப்படி தாக்கி அழிக்க வேண்டும் என்கின்ற மவுண்டன் வார்ஃபேர் தந்திரத்தை தனது வீரர்களுக்கு கற்பித்தார். ஐயப்பன் வீரர்களுக்கு பயிற்சி அளித்துக் கொண்டிருந்த போது களைப்பின் காரணமாக அங்கிருந்த ஒரு பாறையின் மீது அமர்ந்து ஓய்வெடுத்தார். இன்றும் காளை கட்டி செல்லும் பக்தர்கள் ஐயப்பன் அமர்ந்த அந்த புனிதமான கல்லை தொட்டு வணங்குவதை ஒரு பெரும் பேராக கருதுகின்றோம். ஐயப்பனின் வியூகம் பலித்ததா? புதுச்சேரி முண்டனின் கொட்டம் அடக்கப்பட்டதா? அழுதைமலை ஏறி இஞ்சிப்பாறை கோட்டையை வீரர்கள் எப்படி கைப்பற்றினார்கள்? வரலாற்றின் அடுத்த அதிரடி பக்கங்களை காண்போம். அழுதை ஆற்றில் நாம் போடும் ஒவ்வொரு கல்லுக்கு பின்னாலும் ஒரு மாபெரும் போர் வரலாறு இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? மணிகண்டன் படை இஞ்சிப்பாறை கோட்டையை எப்படி தகர்த்தது? வாபர் சுவாமி வீழ்த்திய அந்த மாயாவி யார்? வாருங்கள் பார்க்கலாம். வீடியோ தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. மணிகண்டனின் புனித வரலாற்றை தொடர்ந்து கண்டு வருகின்றோம். கடந்த பாகத்தில் உதயணனின் கொடுமைகளை முறியடிக்க ஐயப்பன் படை திரட்டியதை பார்த்தோம். இதோ இன்று 7ஆம் பாகத்தில் போர் முரசு 2வது முறையாக கொட்டுகிறது. காளைகட்டியிலிருந்து புறப்பட்ட படைகள் எங்கே சென்றன? இஞ்சிப்பாறை கோட்டை ஏன் வீழ்ந்தது? வாபர் சுவாமியின் வீர போர் எப்படி இருந்தது? வாருங்கள் வரலாற்றின் பக்கங்களுக்கு செல்வோம். காளைகட்டியிலிருந்து கிழக்கு நோக்கி 1.5 மைல் தூரம் பயணித்தால் சலசலவென ஓடுகின்ற அழுதை ஆற்றை காணலாம். இது பம்பை நதியுடன் சேரும் ஒரு சிற்றாறு. ஐயப்பன் பெரும்படை இந்த ஆற்றின் கரையில் வந்து தங்கியது. போர் நெருங்கி கொண்டிருக்கின்றது. ஆனால் வீரர்களோ பயமின்றி தாளமேளம் தட்டி மனமுருக பஜனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த இரவு முழுவதும்
பஜனை ஒலியில் காடே அதிர்ந்து கொண்டிருக்கிறது. காளைகட்டியிலிருந்து படைகள் கிளம்பும் போது அந்த அடர்ந்த வனப்பகுதி எப்படி இருந்திருக்கும்? யானைகளின் பிளிரல் சத்தம் ஒருபுறம், வீரர்களின் உற்சாக குரல் மறுபுறம், எல்லாவற்றுக்கும் மேலாக சுவாமியே சரணம் ஐயப்பா என்கின்ற கோஷம் அந்த காட்டு மரங்களையே அதிரச் செய்திருக்கும். அழுதையாற்றின் கரைக்கு வந்ததும் அங்கே ஒரு சிறிய ஓய்வு. இங்கே நீங்கள் ஒரு விஷயம் கவனிக்க வேண்டும். ஏன் அவர்கள் பஜனை செய்தார்கள்? போர் என்றாலே பதற்றம் இருக்கும். ஆனால் ஐயப்பனின் படை வீரர்களுக்கு, படையில் இருந்தவர்கள் மரணத்தை கண்டு அஞ்சாதவர்கள். அந்த தாளமேள சத்தம் இன்றும் நம் காதுகளில் ஒலிப்பது போல் ஒரு உணர்வு. நண்பர்களே, இன்றும் நாம் சபரிமலை செல்லும் போது அழுதையாற்றில் நீராடுகிறோம் அல்லவா? அதன் பின்னணியில் இவ்வளவு பெரிய ஒரு வரலாறு இருக்கிறது என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? மறுநாள் அதிகாலை அனைவரும் அழுதையாற்றில் நீராடி ஒரு புத்துணர்வோடு ஐயப்பனின் கட்டளைக்காக காத்திருந்தனர். இஞ்சிப்பாறையில் போர் நடந்து கொண்டிருக்கும் போது உதயணனின் படைகள் இஞ்சிப்பாறைக்கு உதவியாக தலைப்பாறையிலிருந்து வந்துவிடக் கூடாது என்பதில் ஐயப்பன் மிக தெளிவாக இருந்தார். அதற்காக அவர் ஒரு மகா வியூகத்தை வகுத்தார். ஒரே நேரத்தில் 2 கோட்டைகளையும் தாக்க வேண்டும். பந்தளம் படையைச் சேர்ந்த வீர தளபதிகள் கொச்சிக்கடுத்தை, ராமன் மற்றும் கிருஷ்ணன் ஆகியோரிடம் ஒரு படையை கொடுத்து தலைப்பாறையை தாக்குமாறு ஆணையிட்டார். அதே சமயம் தனது நெருங்கிய நண்பரும் மா வீரருமான வாவரின் தலைமையில் மற்றொரு படை இஞ்சிப்பாறையை தாக்க அனுப்பி வைத்தார். நண்பர்களே, நீங்கள் கேட்கலாம், யார் இந்த ராமன் மற்றும் கிருஷ்ணன் என்று புதிதாக 2 பேர் என்று? இவர்கள்தான் நாம் ஏற்கனவே சொன்ன தலைப்பாறை வில்லன் மற்றும் தலைப்பாறை மல்லன் சகோதரர்கள். இவர்கள் பெயர் காரணத்தை பற்றி பிறகு பார்ப்போம். ஐயப்பனின் ஆணைப்படி வீரர்கள் அகழியை தாண்ட வேண்டும். ஆனால் அது எளிதல்ல. வீரர்கள் அனைவரும் அழுதையாற்றில் குளித்துவிட்டு ஆற்றுக்குள்ளிருந்து பெரும் கற்களையும் மரக்கிளைகளையும் சுமந்து வந்தார்கள். அவற்றை அகழியில் போட்டு ஒரு பாலம் போல் அமைத்தார்கள். வாவர் தலைமையிலான படை இஞ்சிப்பாறையை நெருங்குகிறது. எதிரிகள் அகழியை அமைத்து வைத்திருக்கிறார்கள். அது வெறும் குழி அல்ல, எதிரிகள் உள்ளே நுழைய முடியாதபடி செய்யப்பட்ட ஒரு பாதுகாப்பு அரண். யோசித்து பாருங்கள், நவீன கருவிகள் இல்லாத அந்த காலத்தில் இந்த அடர்ந்த வனத்திற்குள் வீரர்கள் தங்கள் கைகளாலேயே பெரும் பாறைகளை தூக்கி வந்து அதை அகழியை நிரப்பினார்கள். அந்த அகழியிலே ஒரு பாலத்தை ஏற்படுத்தினார்கள். அந்த வீரர்களுக்குள் இருந்த அந்த ஐயப்ப சக்தி எவ்வளவு பெரியது! ஒவ்வொரு கல்லையும் அவர்கள் தூக்கும் போது சரணம் சொன்ன அந்த தருணம் வரலாற்றின் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியது. சபரிமலை யாத்திரையில் அழுதையாற்றில் இருந்து ஏன் கல்லை எடுத்து கல்லிடும் குன்றில் போடுகின்றோம் என்பதற்கான பதில் இப்போது நண்பர்கள் நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும் தானே. 800 ஆண்டுகளுக்கு முன்னால் மணிகண்டனின் படைகள் இஞ்சிப்பாறை கோட்டையை தகர்க்க போட்ட பாலம் தான் அது. அழுதையாற்றில் நாம் போடும் ஒவ்வொரு கல்லுக்கு பின்னாலும் ஒரு மாபெரும் போர் வரலாறு இருக்கிறது. நண்பர்களே, உங்களில் எத்தனை பேர் அழுதையாற்றில் கல்லெடுத்து போட்டிருக்கிறீர்கள்? உங்கள் அனுபவத்தை கமெண்டில் சொல்லுங்கள். சுவாமியே சரணம் ஐயப்பா கோஷம் விண்ணை பிளக்க வீரர்கள் கோட்டைக்குள் புகுந்தனர். அங்கு புதுச்சேரி முண்டன் என்பவன் பல மாய வித்தைகளை செய்து போரிட்டார். ஆனால் ஐயப்பனின் படைகளுக்கு முன்னால் அவனது வித்தைகள் அனைத்தும் பலிக்காமல் போனது. பயந்து போன முண்டன் கோட்டை பின்வாசல் வழியாக ஓட்டம் பிடித்தான். அவனை விடாதீர்கள், அவன் தப்பிச் சென்று கரிமலை கோட்டையில் இருக்கும் உதயணனுடன் சேர்ந்துவிடக் கூடாது என ஐயப்பன் கட்டளையிட வாவர் அவனை துரத்தி சென்றார். இறுதியில் வாவருக்கும் முண்டனுக்கும் இடையே நடந்த உக்கிரமான போரில் வாவர் முண்டனை வெட்டி வீழ்த்தினார். புதுச்சேரி முண்டன் சாதாரணமானவன் அல்ல. அவன் பல மாயதந்திரங்கள் தெரிந்தவன். பாபர் சுவாமிக்கும் அவனுக்கும் இடையே நடந்த அந்த போர் ஒரு மின்னலை போல் இருந்திருக்கும். பாபரின் வாழ்வீச்சுக்கு முன்னால் முண்டனான் தாக்குப்பிடிக்க முடியவில்லை. அவனின் தந்திரங்கள் அனைத்தும் வீணாகி போன. இந்த இடத்தில் ஒரு சுவாரஸ்யமான தகவல். இன்றும் அந்த இடம் புதுச்சேரி ஆறு என்று அழைக்கப்படுவதற்கு அந்த போர் தான் காரணம். ரத்தம் ஆறாக ஓடியது என்பார்கள். அது தர்மத்தை நிலைநாட்ட சிந்திய ரத்தம். இஞ்சிப்பாறையில் போர் நடந்த அதே வேளையில்
தலைப்பாறையிலும் அனல் பறந்தது. கோட்டையின் மேலிருந்து கல்லறிந்தும் அம்பு மாறி பொய்தும் தாக்கிய எதிரிகளை வில்லாளி வீரன் ராமன் தனது அம்பு மாறியால் துவம்சம் செய்தான். எதிரிகள் தப்பி ஓடினார்கள். ராமனின் வீரத்தை பாராட்டி அவருக்கு தலைப்பாறை வில்லன் என்றும், அவரது சகோதரரான கிருஷ்ணனின் வலிமையை பாராட்டி அவருக்கு தலைப்பாறை மல்லன் என்றும் பட்ட பெயர்கள் சூட்டினார் ஐயப்பன். இந்த இரு இடங்களிலும் போர் நடந்த போது எல்லாவற்றையும் விட பெரிய ஆச்சரியம் ஒன்று நடந்தது. நிச்சயமாக இதை கேட்கும் போது உங்களுக்கு ஆச்சரியமாகத்தான் இருக்கும். ஒரே நேரத்தில் ஐயப்பன் பல இடங்களில் தெரிந்தார் என்றார்கள் வீரர்கள். வீரர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக கூறினார்கள். ஒரு இடத்தில் ஐயப்பன் குதிரை மீது அமர்ந்து போர் புரிவதை பார்த்ததாக சில வீரர்கள் கூறினார்கள். மற்றொரு சிலரோ இல்லை, அவர் யானை மீது அமர்ந்து எங்களை உற்சாகப்படுத்தினார் என்று கூறினார்கள். மகாபாரதத்தில் கிருஷ்ண பரமாத்மா பார்த்தசாரதியாக இருந்த அர்ஜுனனை வழிநடத்தியது போல ஐயப்பன் தானே நேரடியாக போர் புரியாமல் தனது வீரர்களுக்கு முன்னால் தோன்றி அவர்களுக்கு உபதேசம் செய்து உற்சாகத்தை மட்டும் ஊட்டினார். ஒரு தளபதிக்கு தேவையான மிக முக்கியமான குணம் தன் வீரர்களை உற்சாகப்படுத்துவது. ஐயப்பன் அதை செய்தார். குதிரை மீதும் யானை மீதும் அவர் மின்னல் வேகத்தில் வலம் வந்ததை பார்த்த வீரர்கள் தங்களுக்குள் ஒரு தெய்வீக பலம் வந்ததை உணர்ந்தார்கள். அவர் போரிடவில்லை, ஆனால் வெற்றியை தேடித் தந்தார். இது போர் அல்ல, தர்மத்தின் வெற்றி. படைகள் அன்று இரவு கரியலந்தோட்டில் தங்கி இளைப்பார்கள். கரிமலை கோட்டை எப்படி தகர்க்கப்பட்டது என்பதை பார்ப்போம். சுவாமியே சரணம் ஐயப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க மற்றும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க பொன்னான நேரத்திற்கு நன்றி. நம்முடைய வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் கரிமலை கோட்டை மாதிரி பெரிசாக தெரியலாம். களைப்பு கொண்டிருந்த கரிமலை காடுகள் அன்றைய தினம் போர்க்களமாக மாறவிருந்தன. ஐயப்பனின் படைகள் சரணம் ஐயப்பா என்ற கோஷத்துடன் கரிமலையை சுற்றி வளைத்தன. உதயணன் ஐயப்பன் படைகளின் வேகத்தை பார்த்து திகைத்து நின்றான். எனினும் ஒரு கொடும் புலியின் ஆக்ரோஷத்துடன் தனது படைகளுடன் ஐயப்பனின் வீரர்களை எதிர்த்து போரிட தொடங்கினான். ஐயப்பனின் கட்டளைப்படி வீரர்கள் கோட்டைக்கு வெளியில் நின்றிருந்த பிரம்மாண்டமான மரங்கள் வெட்டப்பட்டு கரிமலை கோட்டையின் மீது சரிந்தன. வீரமிக்க ஐயப்பனின் படைகள் அந்த மரங்களின் மீது ஏறி உதயணனின் கோட்டை வாயிலை திறந்து உள்ளே நுழைந்தனர். அங்கே கடுமையான போர் மூண்டது. உதயணனின் படைகள் மிக ஆக்ரோஷமாக போரிட்டார்கள். இந்த போரில் ஐயப்பனின் முக்கிய தளபதியான கொச்சுக்கடத்தை முன்னின்று நடத்தினார். கொச்சுக்கடத்தையின் வீரம் பிரம்மாண்டமானது. உதயணனை எதிர்த்து போரிட்ட அவர் தனது வாளால் உதயணனை வெட்டி வீழ்த்தினார். மாலை பொழுதிற்கு முன் கரிமலையின் உச்சியில் நமது ஐயப்பனின் வெற்றி கொடி கம்பீரமாக பறந்தது. போர்க்களம் அமைதியடைந்தது. நண்பர்களே, இங்கே ஒரு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். உதயணன் அவ்வளவு பெரிய கோட்டையையும் ஆக்ரோஷமான படைகளையும் வைத்திருந்தான். ஆனா ஐயப்பனுடைய படையிடம் இருந்த அந்த சரணம் ஐயப்பா என்கின்ற ஒருமித்த நம்பிக்கைக்கு முன்னால் அவனுடைய பலம் ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. நம்முடைய வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் கரிமலை கோட்டை மாதிரி பெரிசாக தெரியலாம். ஆனால் அந்த சுவாமியை நம்பி நாம் இறங்கினால் கண்டிப்பாக வெற்றி கொடி ஏற்றலாம். மகத்தான போர் முடிந்துவிட்டது. கரிமலையின் உச்சியில் தர்மசாஸ்தாவின் கொடி பறந்தது. வெற்றி கொண்டாட்டத்துடன் படைகள் கரிமலையிலிருந்து இறங்கி புனிதமான பம்பா நதிக்கரைக்கு வந்தார்கள். அன்று இரவு ஓய்வெடுக்கும் முன் ஐயப்பன் தனது படையினருக்கு நன்றி செலுத்தினார். வெற்றி செருக்கு இல்லாமல் பணிவுடன் இருக்கும்படி அனைவருக்கும் வேண்டினார். எவ்வளவு பெரிய குணம் என்று பாருங்கள். பம்பா நதி ராமபிரானின் பாத தூளிப்பட்ட புண்ணிய நதி. மாதங்க முனிவரும் அவரது சீடர்களும் வாழ்ந்த புண்ணிய பூமி. ராமபிரானின் அருள் பெற்று இறுதியில் முக்தி அடைந்த சபரி என்ற வேட பெண் முனிவர் வாழ்ந்ததும் இந்த நதிக்கரையில் தான். இப்படிப்பட்ட பம்பா நதிக்கரையில் ஐயப்பன் படைகளுடன் இரவு தங்கினார். மறுநாள் காலை பம்பையில் நீராடி தங்கள் முன்னோர்களுக்கு சிரார்த்தம் என்று சொல்லக்கூடிய அந்த திதி ஊட்டிய பின் அனைவரும் உணவருந்தினார்கள். இது ஒரு சாதாரண உணவல்ல, மிகச்சிறந்த விருந்தாக அமைந்தது. ஐயப்பன் படைகள் அனைவரும் ஒன்றாக இணைந்து இந்த விருந்தை ஏற்பாடு செய்தார்கள். சிலர் விறகு பொறுக்க சென்றார்கள்,
சிலர் உணவு சமைத்தார்கள். இன்னும் சிலர் அழகான தீப காட்சிகளை ஏற்பாடு செய்தார். ரதம் போல் சிறிய சப்பரங்கள் செய்து அதனுள் தீபம் ஏற்றினர். மிக முக்கியமாக ஐயப்பன் எல்லோருடனும் எல்லா வேலைகளிலும் கலந்து கொண்டார். அப்பழங்களும் பழங்களும் கட்டி உயரமான மரக்கிளைகளில் தொங்க விடப்பட்டன. அவை வன தேவதைகளுக்கு நிவேத்தியமாக படைக்கப்பட்டது. இவ்வாறு செய்ய சொன்னார் ஐயப்பன். அந்த பெரும் விருந்து மிக சிறப்பாக நடந்தது. வன தேவதைகளும் சித்தர்களும் மாறு வேடம் பூண்டு வந்து உணவு உண்பார்கள் என்ற நம்பிக்கையில் ஏழைகளுக்கும் யாஜகர்களுக்கும் ஐயப்பன் உணவளிக்க செய்தார். இன்றும் பக்தர்கள் இந்த பம்பா விருந்தை சத்திய பூஜை அல்லது பம்பா சத்யா என்று கொண்டாடி வருகின்றார்கள். மலையாளத்தில் சத்யா என்றால் விருந்து என்று அர்த்தம். இப்போது ஒரு கொசுறு தகவல். இன்றைக்கும் சபரிமலைக்கு மாலை போட்டு போகிறவர்கள் பம்பையில் இந்த விருந்தை சத்யா என்று கொண்டாடுகிறார்கள், பம்பா சத்யா. ஆனால் உங்களுக்கு தெரியுமா ஐயப்பன் ஏன் ஏழைகளுக்கும் இறப்போருக்கும் முக்கியத்துவம் கொடுத்தார் என்று? ஏனென்றால் யார் மூலமாக வேண்டுமானாலும் யார் உருவதமாக வேண்டுமானாலும் ஐயப்பன் வந்து உணவருந்துவார் என்கிறது தான் ஐயப்ப பக்தர்களுடைய ஆழமான நம்பிக்கை. நீங்கள் சபரிமலை போயிருந்த போது பம்பை விருந்து, பம்பா சத்யா அதாவது பம்பை விருந்து சாப்பிட்டு இருக்கீங்களா? அந்த அனுபவம் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மாலையில் தீபம் ஏற்றி பஜனைகள் நடந்தன. பம்பையின் மணல் திடலில் நெருப்பு மூட்டி வலம் வந்தார்கள். பம்பையில் மிதக்கும் அந்த தீப ஒளியின் அழகு இன்றும் கண்கொள்ளா காட்சியாகவே அமைகின்றது. நம் சிந்தையையும் கவர்ந்திருக்கின்றது. இரவு முழுவதும் பம்பையில் தங்கிய பின் மறுநாள் காலை சபரியை நோக்கி புறப்பட்டார்கள். நீலிமலை ஏற்றம் தொடங்கியது. புஷ்ப அர்ச்சனை செய்து அந்த மலையை வழிபட்டு மெதுவாக மலையேற தொடங்கினார்கள். இன்றும் சபரிமலை செல்லும் பக்தர்கள் நீலிமலையில் பச்சிலை கிள்ளி போட்டு வழிபட்டு செல்வது வழக்கமாக இருந்து வருகின்றது. நீலிமலை ஏற்றம் மற்ற மலைகளை விட மிக கடினமானதாக இருந்தது. அந்த ஏற்றம் சற்றே சவாலானது என்றாலும் தர்மசாஸ்தாவின் அருள் சன்னதி நெருங்கிவிட்டது என்ற பரவச மிகுதியுடன் பக்தர்கள் அனைவரும் ஆர்வத்துடன் தொடர்ந்து மலையேறினார்கள். ஐயப்பனும் அவர்களுடன் இருந்தார். உண்மையை சொல்ல போனால் இன்றைக்கும் நம்ம பஸ்லையும் ட்ரெயின்லையும் வசதியாக போகின்றோம். ஆனால் அந்த காலத்தில் அடர்ந்த காட்டுக்குள் கரடுமுரடான பாதையில், பெருவழி பாதையில் ஐயப்பன் எப்படி ஏறி, ஐயப்பன் மற்றும் அவரது வீரர்கள் எப்படி ஏறி இருப்பார் என்று நினைத்து பார்த்தால் மெய் சிலிர்க்கின்றது. அந்த நீலிமலை ஏற்றம் தான் ஒரு பக்தனுடைய பொறுமையை சோதிக்கின்ற இடம். இப்போது நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டே இருக்கிறவங்களில் யாருக்கெல்லாம் நீலிமலை ஏற்றம் ஏறும்போது சுவாமியே சரணம் என்று சரணம் விളിக்கின்ற அந்த சத்தம் காதில் கேட்கிறது என்று கமெண்ட்ல சொல்லுங்க. அற்புதமான ஒரு பயணம். கரிமலை யுத்தம், பம்பையின் சத்திய பூஜை, நீலிமலை ஏற்றம், ஒவ்வொரு படியிலும் ஐயப்பனின் அருளையும் பக்தியின் மகிமையையும் பார்க்கின்றோம். சேந்தனின் மகனாக, ஒரு வீர பாலகனாக, பந்தள இளவரசனாக, சிறந்த படை தளபதியாக, உதயணனை வென்ற வீரராக நாம் பார்த்த மணிகண்டனின் அவதார நோக்கம் நிறைவேறும் தருணம் வந்துவிட்டது. இன்று ஐயப்பன் வரலாற்றின் நிறைவு பகுதி. നാരായണവർമ്മ തമ്പുരാൻ അദ്ദേഹം ആ ദർശനം പൂർത്തിയാക്കി അയ്യപ്പനോട് യാത്ര പറഞ്ഞ് ആ 18-ാം പടി ഇറങ്ങുന്ന ദൃശ്യം നമുക്ക് കാണുവാനായിട്ട് സാധിക്കുന്നുണ്ട്. എല്ലാ തയ്യാറെടുപ്പുകളും, എല്ലാ ക്രമീകരണങ്ങളും, അതാ 18-ാം പടിക്ക് മുകളിൽ ആ ഉപചാരപൂർവ്വമുള്ള ഉടവാൾ അത് എത്തിച്ചിരിക്കുകയാണ്. காடும் மலையும் கடந்து வந்த அந்த புனித பயணம் எப்படி ஒரு நிலையான ஆன்மீக பேரொளியாக மாறியது? மணிகண்டன் ஏன் விக்கிரகத்தில் ஐக்கியமானார்? 18 படிகளின் ரகசியம் என்ன? வாருங்கள் பக்தி பெருக்குடன் இந்த வரலாற்றை பார்ப்போம். நீலிமலை ஏற்றம். ஒவ்வொரு பக்தரின் மூச்சிலும் ஐயப்ப நாமமே ஒலிக்கிறது. அந்த புனித பாதையில் மணிகண்டன் முன்னேறி செல்கிறார். வழியில் ராம பக்தையான அன்னை சபரி தவம் செய்து முக்தி பெற்ற சபரி பீடத்தை அடைகிறார்கள். ஐயப்பன் ஆணைப்படி ராம கதையை மனதில் தியானித்தபடி அந்த இடத்தை வணங்கிவிட்டு படைகள் முன்னேறுகின்றன. சன்னிதானம் மிக அருகில் நெருங்கி வந்துவிட்டது. அப்போது ஐயப்பன் ஒரு முக்கிய கட்டளை இடுகிறார். இனி நம் படைகளுக்கு ஆயுதங்கள் தேவையில்லை என கூறி அங்கிருந்த ஒரு பெரிய ஆலமரத்தின் அடியில் அனைத்து ஆயுதங்களையும் போட சொல்கிறார். அந்த இடம்தான் இன்றும் நாம் தரிசிக்கும் சரங்குத்தியால். அங்கே போர் ஆயுதங்கள் போடப்பட்டவுடன் அந்த இடமே ஒரு சாந்தி நிலவும் பூமியாக மாறுகிறது.
ஆலமரத்தின் அடியில் மணிகண்டன் அமர பந்தள மன்னரும் வீரர்களும் அவரை சூழ்ந்து கொள்கின்றார்கள். அங்கே ஐயப்பன் வழங்கிய உபதேசங்கள் ஒவ்வொன்றும் வைர வரிகளாக இருந்தன. பற்றற்ற கர்மம் செய்யுங்கள், அப்போதுதான் மனம் மாசுபடாது. தூய மனதில் தான் ஞானம் ஒளிரும். நற்செயல்களுக்கு இடையூறாக இருப்பது காமம், கோபம் மற்றும் பேராசை. இவற்றை அழிக்க கடவுள் தியானம் மகா அவசியம். அடுத்து ஐயப்பன் விளக்கியதுதான் அந்த புனிதமான 18 படிகளின் ரகசியம். 5 புலன்கள், நாம் பார்க்கும் தீயவை, கேட்கும் தேவையற்ற சொற்கள், பேசும் தீய வார்த்தைகள், இவற்றை அடக்கினால் மட்டுமே ஐயப்பனை அடைய முடியும். 5 பொறிகள், நம் உடல் இச்சைகளை கட்டுப்படுத்துவது. 5 பிராணங்கள், நம் உயிருக்கு ஆதாரமான மூச்சு காற்றை முறைப்படுத்துவது, பிராணாயாமம் என்று சொல்வோம். மனம், புத்தி, அகங்காரம், நான் என்ற அகந்தையை ஒழிப்பதே இந்த படிகளின் உச்சக்கட்ட நோக்கம். இந்த 18ஐயும் கடப்பவனே உண்மையான கடவுளை காண முடியும். இந்த ஒவ்வொரு படியையும் கடக்கும் போது நம்மிடமுள்ள ஒவ்வொரு தீய குணமும் அழிகிறது. பாண்டிய மன்னரும் ஐயப்பன் அழைப்பின் பேரில் அங்கே திரண்டிருந்தார். அவர் தனது குலதெய்வமான மதுரை மீனாட்சி அம்மனையும் அங்கே பிரதிஷ்டை செய்யுமாறு வேண்டினார். இங்கேதான் நாம் ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். ஐயப்பன் புன்னகையுடன், சாஸ்தா கோவிலுக்கு வட திசையில் ஒரு கல்மேடு கட்டுங்கள், அங்கே நானே மீனாட்சி அம்மனை பிரதிஷ்டை செய்வேன், அது வருங்காலத்தில் மாளிகைப்புறம் என்று அழைக்கப்படும் என்றார். நாம் இன்று வணங்கும் மாளிகைப்புறம் உண்மையிலேயே மதுரை மீனாட்சி அம்மன் தான் அந்த மாளிகைப்புறம் என்று நாம் வணங்கி வருகின்ற தெய்வம். ஐயப்பன் அருளினார். அந்த மாளிகைப்புறம் கோவிலும் சபரிமலை ஸ்ரீ தர்மசாஸ்தா கோவில் போலவே மதிக்கப்படும், வழங்கப்படும் என்றும் அருளினார். மறுநாள் விடியற்காலை உரல்குழி தீர்த்தமாடி தேங்காய் உடைத்து சரண கோஷத்துடன் பக்தர்கள் 18 படிகளும் ஏறினார். மணிகண்டன் தனது வளர்ப்பு தந்தையான பந்தள மன்னரின் காலிலும் பாண்டிய மன்னரின் காலிலும் விழுந்து ஆசி பெற்றார். ஒரு மகனாக அவர் காட்டிய அந்த பணிவு அவரை அனைவர் கண்களிலும் கண்ணீரை வரவழைத்தது. முகூர்த்த நேரம் நெருங்கியது. எங்கும் நிசப்தம். திடீரென வானத்தில் ஒரு மகா அதிசயம். எங்கிருந்தோ ஒரு ஒற்றை கருடன் கிருஷ்ணா என்று கத்தியபடி சன்னதியை வட்டமிட்டது. இன்றும் பந்தளத்திலிருந்து திருவாபரண பெட்டி கொண்டு வரப்படும் போது, சன்னிதானத்தை நெருங்கும் போது வானில் கருடன் வட்டமிடும் அதிசயம் நடப்பதை நாம் பார்க்கலாம். ஐயப்பனை சுற்றி ஒரு பெரும் ஒளிவட்டம் தோன்றியது. சங்கநாதமும் வாத்தியங்களும் முழங்க மணிகண்டனின் தந்தை ஜெயந்தன் சாஸ்தாவின் விக்கிரகத்தை பீடத்தில் ஏற்றினார். அடுத்த நொடி ஒரு மின்னல் ஒளி பளிச்சிட்டது. ஐயப்பன் நின்ற இடத்தில் இருந்து ஒரு திவ்யமான ஒளி கிளம்பி அந்த விக்கிரகத்துக்குள் ஐக்கியமானது. நின்ற இடத்தில் மணிகண்டன் இல்லை, அவர் விக்கிரகத்தோடு விக்கிரகமாக மறைந்து விட்டார். சுவாமியே சரணம் ஐயப்பா என்ற கோஷம் விண்ணை பிளந்தது. பந்தள மன்னர் மணிகண்டா என்று கதறி அழுதார். ஆனால் அங்கே இருந்தது கல்லாலான விக்கிரகம் அல்ல, சாட்சால் மணிகண்டனே விக்கிரக வடிவில் அமர்ந்திருந்தார். சன்னதியில் ஐயப்பன் ஜோதி வடிவமாக மறைந்ததை நினைவு கூறும் பொருட்டு இன்றும் மகர சங்கராந்தி அன்று பொன்னம்பலமேட்டில் ஜோதி வடிவமாக ஐயப்பன் காட்சி தருவதாக ஐதீகம். சபரிமலை நிர்வாகத்தை பந்தள மன்னர் ஏற்றார். பாதுகாப்புக்காக பாபர் மற்றும் கொச்சுகடத்தை ராமன், கிருஷ்ணன் 4 பேரையும் நியமித்தார் ஐயப்பன். இன்றும் நாம் சபரிமலைக்கு செல்லும் போது அந்த புனிதமான அதிர்வை உணர முடியும். மணிகண்டனின் மிக நெருக்கமான நண்பரான பாபர் சுவாமிக்கு தனியாக இடம் ஒதுக்கி தந்து, என்னை தரிசிக்க வரும் பக்தர்கள் உன்னையும் தரிசிக்க வேண்டும் என்று ஆணையிட்டார் ஐயப்பன். ஐயப்ப சுவாமியின் படைத்தளபதியான கொச்சுகடத்தை சுவாமிக்கு சன்னிதானத்தில் இன்றும் சன்னதி உள்ளது என்பது நாம் அனைவரும் அறிந்த விஷயம்.
ദർശനം പൂർത്തിയാക്കി അയ്യപ്പനോട് യാത്ര പറഞ്ഞ് ആ 18-ാം പടി ഇറങ്ങുന്ന ദൃശ്യം നമുക്ക് കാണുവാനായിട്ട് സാധിക്കുന്നുണ്ട്. എല്ലാ തയ്യാറെടുപ്പുകളും എല്ലാ ക്രമീകരണങ്ങളും അതാ 18-ാം പടിക്ക് മുകളിൽ ആ ഉപചാരപൂർവ്വമുള്ള ഉടവാൾ അത് എത്തിച്ചിരിക്കുകയാണ്. இந்த வரலாற்றை கேட்ட உங்கள் அனைவருக்கும் அந்த ஐயப்ப சுவாமியின் அருள் பூரணமாக கிடைக்கட்டும். இந்த ஐயப்பன் வரலாற்றை தொகுப்பதற்காக எனக்கு உதவி செய்த என்னுடைய பந்தளம் பகுதியை சேர்ந்த நண்பர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் எனக்கு சில குறிப்புகளை தந்து உதவிய சில நூல்களின் நூலாசிரியர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தொடர் உங்களுக்கு பிடித்திருந்தால் சுவாமியே சரணமையப்பா என்று கமெண்ட் செய்யுங்கள், மற்றவர்களுக்கும் பகிருங்கள். மீண்டும் இது போன்ற ஒரு சிறந்த வரலாற்று சம்பந்தப்பட்ட இன்னொரு பதிவில் மீண்டும் சந்திப்போம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க பொன்னான நேரத்திற்கு நன்றி.